இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் இடத்துல வேத புத்தகம் இருக்கிறது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட நோட்ஸ் இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியங்களை நாம் நோட் பண்ணும்படியாக அது பின்னாடி வர சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகள் செய்யும். அல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகள் விதைக்கும். வரப்போகிற நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் மெசேஜ் கேட்குறீங்க, ஆனால் அதை என்ன செய்யணும்? நோட் பண்ணி என்ன செய்யணும்? அதை அலுமாரியில் வைத்தீங்கன்னா பின்னாடி வர சந்ததி பார்க்கும். என் தாய், என்னுடைய பாட்டி, என் தகப்பன், என் தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒவ்வொரு வாரத்தில் கொடுக்குற மெசேஜை நோட் பண்ணுறீங்க. அது குடும்ப ஜபத்தில் வைத்து தியானம் பண்ணுகிறீங்க. அதிகாலை ஜபத்தில் இப்படி சத்தியத்தில் வளர்ந்தால் தான் சத்தியம் தான் நம்மளை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசுவை யாரும் பார்த்ததில்லை. யாராவது பார்த்துக்கிறீங்களா இயேசுவை? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டார்? மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் பிதாவின் வலது பக்கத்தில் பிரதான ஆசிரியராக அவர் இன்னொரு நாள் வரைக்கும் செவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம கரத்தில் இருக்கிறது. இந்த வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறனாலே இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக மாறுகிறது, வெளிச்சமாக மாறுகிறான். மனுஷன் பிரகாசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை நற்கிரிகளை உருவாக்கி தருகிறது இந்த வசனங்கள். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரே வழி வேதம் தான், வேறு வழி கிடையாது. அல்லேலூயா. இதை நீ எவ்வளோ நேசிக்கிறாயோ இந்த வசனம் அவ்வளோ உன்னை பாதுகாக்கும். இந்த வசனத்துக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ இந்த வசனம் உங்களை உயர்த்தி கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளோ நேரத்தை கொடுக்குற பிசாசு உங்களை தாக்க முடியாது. இந்த வசனத்தை அறிகிற அறிவியலை வளர்ந்தாதான் அதிகமாக ஜபத்தில் வளர முடியும். அல்லேலூயா. வேத வசனமே உங்களுக்குள்ளே இல்லை என்றால் ஜபஜீவியும் குறைஞ்சிடும். சாத்தான் உங்களை என்ன செய்வான்? வியாதினாலையும், நோயினாலையும், பலவீனத்தினாலையும், தரித்திரத்தில் உங்களை கொண்டு போவான். அதனால தான் வேத வசனம் எல்லாருமே என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ரொம்ப குறைவு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு அதிகாரத்தையாவது என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. இம்மைக்காக இங்கே உட்காந்துருக்கலாம், ஆனால் மறுமையில் என்ன பண்ண முடியாது? போகணுன்னா உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்வது எது? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவரையை தரிசிக்க முடியாது. அப்போ மனக்கண்கள் திறக்கப்படாது, ஆவியின் கண் திறக்கப்படாது. சரீர கண் மட்டும் திறந்திருக்கிறோம். என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, மாம்சத்திலேயே வாழ்வாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க, உட்காந்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இதோட அர்த்தம் இந்த வாரம் வந்தீங்கன்னா அதோட அடுத்த வாரம் வரப்போகிறோம். அல்லேலூயா. ஆனால் அப்படி வேதம் சொல்லலையே. அனுதினமும் சபை திறந்திருந்தது. சபைக்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது அது பாரம்பரியாக எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் சபை அனுதினமும் திறந்திருக்க வேண்டும். சபையிலே நாம் தான் சபை, நாம் தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் தான் ஆலயம். அல்லேலூயா. நீங்கள் நாம் யாரெல்லாம் யார்? ஆலயம். நம்ம இடத்துல யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் சமாதானம் உண்டாகணும். நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகணும். அல்லேலூயா. அந்த சபை தான் பரலோகம் போவோம். உங்கள் இடத்துல பலவீனப்பட்டு போகிறாங்கன்னா நீங்களும் போக முடியாது, அவங்களும் போக முடியாது. அல்லேலூயா. ஆலயம் என்றால் அது பரிசுத்தமாக்குற இடம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்களே ஆலயம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாமே ஆலயமாக இருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க இன்னைக்கு? இல்லை அப்படியே மனுஷனை போல் உட்காந்துருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சபை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆலயம். அப்போ ஆலயம் சபைன்னு எதுக்கு சொல்கிறார் ஆண்டவர்னா, பரிசுத்தமாக இருக்க ஆலயம். சபையானால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நித்திய வாழ்க்கை இருக்கிறது, 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. அப்புறம் பரலோகத்திலே புதிய எருசலேம் இருக்கிறது, சியோன் இருக்கிறது,
உன்னதம் இருக்கிறது. அப்புறம் அங்கே போய் நம்ம என்ன செய்வோம்? நித்தியமாக வாழ்வோம். அல்லேலூயா. அந்த நித்திய வாழ்க்கைக்கு தான் இயேசு வந்தார், தவிர ஏதோ நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, வீடு கட்டிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. அல்லேலூயா. நம்மை காட்டிலும் ரட்சிக்கப்படாதவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இருக்கிறாங்களே இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, ஆலயத்துக்கும் வருவதில்லை, ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இம்மைக்குரிய வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருபவர்கள் கரைத்தரை இல்லாது வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே கரை இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் கரை இருக்கக்கூடாது, நம்ம சரீரத்தில் கரை இல்லாத இருந்தால் தான் ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக, கற்புள்ள ஸ்திரீயாக, ஆண்டவருக்கென்று வாழ்ந்து காட்டுகிற, ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வாழவே முடியாது. நீங்கள் ஒரு கலையாய் காணப்படுவீங்க. நீங்கள் ஒரு எப்படி ஒரு வெள்ளாடாக காணப்படுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு தாளந்த வாங்கினவளாக காணப்படுவீங்க. நீங்கள் ஆண்டுடைய எல்லாருக்கும் இடரலாக வாழ்வீங்க. அந்த முடிவு அந்த என்ன பண்ண நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை காட்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுரு 3:14 சொல்லுகிறது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அங்கே சபை அவர் வருகையில் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. சபை அவர் வருகையில் எப்படி இருக்கணுமா? அவர் வருகையின் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, 2 பேதுரு 3:14 சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டுடைய வருகை வரும்போது எப்படி இருக்கணுமா? ஒன்று கரையற்றவளாக இருக்கணும், பிழையில்லாத இருக்கணும். ஆவி ஆத்மாவில் கரையில்லாத இருக்கணும், சரீரத்தில் பிழையில்லாத இருக்கணும். புரியுங்களா? ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம பிழையிலே இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? வரிகளை போகவே முடியாது. அல்லேலூயா. 10 பைசா நீங்கள் கடன் வாங்காத வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஊரெல்லாம் கடன் வாங்குறான், அவன் கிறிஸ்துவன் கிடையாது. அவன் யாராக இருப்பான்? அவிவிசுவாசியாக இருப்பான், இல்லை அற்ப விசுவாசியாக இருப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்போ கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை போல ஜீவிப்பது தான் கிறிஸ்தவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்குறவர் அல்ல, கொடுக்கிறவரை காணப்பட்டார். நம்முடைய இயேசு கரைத்திரை இல்லாது வாழ்ந்தவர். அல்லேலூயா. யாரும் அவரை கை நீட்டி ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு பிதாவின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக மரணம் அறிந்த வரைக்கும் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வங்க தான் கிறிஸ்துக்கு ஒரு நல்ல மனவாட்டியாக மாற முடியும். சும்மா ஒரு ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீங்கள் ஆவினாலே எடுக்கணும். எத்தனை பேர் ஆவினாலே எடுத்திருக்கிறீங்க ஞானஸ்தானம்? அவங்களோட கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. புரியுங்களா? அதனால் ஜலத்தினால் எடுக்கிறது உங்களுடைய மேய்ப்பர் கொடுத்திருப்பார். ஆனால் ஆவினால் எடுக்கிற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியன் தருவார். 3வது ஒரு ஞானஸ்தானம் இருக்குது, அக்னி ஞானஸ்தானம். அந்த அக்னி ஞானஸ்தானம் யார் கொடுக்கறது? இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியிலே ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது, ஆத்மாவில் ஞானஸ்தானம் இருக்கிறது, சரீரத்தில் ஞானஸ்தானம் இருக்குது. இந்த 3 ஞானஸ்தானம் ஆண்டவராக சொல்லியிருக்கிறார். அங்கே யோவான்ஸ்தானம் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 3:11 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் பாதரட்சை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது ஜலத்தினாலே யோவான்ஸ்தானம் கொடுக்கிறாரு. அதை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மேய்ப்பரிடம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க.
ஆனால் ஆவினாலே அக்னினாலே ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கல்லறை வரைக்கும் தான் உங்கள் பேர் இருக்கும். அல்லையா? அதுக்கு பிறகு ஜீவ புஸ்தகத்தில் பார்க்கவே முடியாது, ஞாபக புஸ்தகத்துலையும் பார்க்க முடியாது, ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்துலையும் பார்க்க முடியாது. அல்லையா? நீங்களே அதை அழைச்சி போட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா வேதத்தை அறியாத என் ஜனங்கள் யாரா? சபிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த வேதத்தை நீங்கள் அறியலை அப்படின்னா, இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் சாபத்தில் போய் நின்றுடும் வாழ்க்கை. அல்லையா? ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கணும். ஆனால் சிலருடைய ஆரம்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாபமாக மாறிவிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சபைக்கு வந்துனே இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை மறப்பீங்க, ஜெபத்தை மறப்பீங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு வரதே லேட்டாக வருவீங்க. கர்த்தர் 8 மணிக்கு ஆலயம்னா நீங்கள் 9 மணிக்கு வந்திருப்பீங்க. அவங்களாம் கீழ்ப்படியாதவர்கள். அல்லையா? ஆண்டவர் எங்கே நம்ப ஒருவேளை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு 8 மணிக்கு ட்ரெயின், நீங்கள் 9 மணிக்கு போனால் ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்க மாட்டார். அல்லையா? ஆனால் கரெக்டாக நீங்கள் 8 மணிக்கு ட்ரெயின் சொல்லி 7:45 அங்கே இருக்கிறீங்கன்னா அதை காட்டிலும் மேன்மையானது தேவனுடைய ஆலயம். அல்லையா? அதை நீங்கள் அசதியாக வேலை செய்தீங்கன்னா தேவனுடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சாபம் வாங்கின்னு நீங்கள் போகும்போது முடிவில் சாபம் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நீ ஆரம்பத்தில் கொஞ்சம் என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உற்சாகமாக வந்தோம், ஆனால் வாழ்க்கையில் வளர 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 ஆலயத்துக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமல் போய்கொண்டே இருப்போம். அந்த கீழ்ப்படியாதவர்கள் கத்தனை செய்யலை, அவங்க மேலே ஒரு கீழ்ப்படியாதுன்னு ஆவி வந்து இறங்கிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கலைகளாய் காணப்படுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அடுத்த பிறகு நீ ஆவினாலே ஞானஸ்தானம் பெறும் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 1:4. அவர் அவர்களிடையே கூடி வந்திருக்கையில் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று அவர்கள் 10 நாள் காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 10 நாள் சாப்பிடாம தூங்காம காத்திருந்ததான் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவங்க மேலே என்ன பண்ணுது? ஆண்டவர் ஊற்றுகிறார் பெந்தேகோஸ்து என்ற நாளிலே. அல்லேலூயா. அப்போ 10 நாள் காத்திருந்தாங்க. ஒரு பரிசுத்தாய் பெறுவதுக்கு எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். நம்ம 10 ஹவர் காக்கிறதில்ல, 1 மணி நேரம் உட்காரதுக்கே கஷ்டப்படுறோம். அப்போ ஆவியன் இறங்குவாரா? கோழி தன் முட்டை மேலே எத்தனை நாள் உட்காந்துருக்குது? 21 நாள் உட்காந்தா தான் அந்த கோழியை போல் ஒரு உருவத்தை பெற்றெடுக்குது. அதே கோழியானது அடிக்கடி வெளியே சுற்றிட்டு வந்திருந்தா முட்டையும் என்ன பண்ணிடும்? கெட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போது அதே போல தான் ஆண்டவர் சொல்ற, தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்திருந்தா தான் கிறிஸ்துவை போல நீ உருவாக முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவை போல உனக்குள்ள சாயல் வரும், கிறிஸ்துவை போல மறுரூப சாயலுக்கு நீங்கள் வருவீங்க. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவ பாதத்தில் உட்காரத்துக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. ராயனுக்குரிய நேரத்தை என்ன பண்ண? 24 மணி நேரத்தில் ராயனுக்கு கொடுக்குற நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கலைன்னா அது உங்களுடைய தப்பு, உங்ககிட்ட தான் இருக்கிறது. அதனால தான் ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு நாம் உரிதாக மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை கொடுக்கணும். அதனால தான் கோழியானது அந்த முட்டை மேலே உட்காந்துருக்கும் போது எப்படி உட்காந்துருக்கிறது? ஒரு உபவாசமாக உட்காந்துருக்கிறது. அல்லையா? நைட்டெல்லாம் அது மேலே உட்காந்துருக்கிறது. தண்ணி கொடுத்தாலும் அது குடிக்கிறது இல்லை. புரியுங்களா? கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாலும் என்ன பண்ணுறதில்ல, சாப்பிடாது. ஏன்னா அந்த கோழியானது தன் பிள்ளையை பெற்றெடுப்பதுக்கு அந்த முட்டையின் மேலே என்ன பண்ணது? உட்காரலைன்னா அது என்ன பண்ணது? வேலை செய்யாது. அல்லையா? அப்போது உட்காரும் மொத்தம் அனல் முண்டுது. அப்போது ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்போது எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும் ஆவியில். அல்லையா? எப்பவுமே நீ ஆவியில் அனலாக இருந்தோ, ஆத்துமாவில் அனலாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையிலே வருகைக்கு போவதற்கு ஆயத்தமாகும். வருகைக்கு நீ போகணும் அப்படின்னு நினச்சாதான், பரலோகத்தை சந்திக்கணும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா பரிசுத்தத்திலேயே வளரணும். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசு தன்னுடைய பாவத்தில் எப்படியாவது தள்ளி விட்டுருவான். அதனால தான் பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்யவே முடியாது. புரியுங்களா? ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நேரத்தை கொடுக்கணும். நாங்களாம் 10 பகல் 10 இரவு
சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபித்து இருக்கிறோம். எத்தனை பகல்? 10 பகல் சாப்பிடாம, 10 பகல் 10 இரவு தூங்காமல் தெய்வ பாதத்தில் உட்காந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல மனவாட்டியாக உருவாக்கப்பட முடியும். அல்லையா? நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்காராம நம்ம அப்படியே டக்குன்னு என்ன பண்ண முடியும்? மறுரூப செயல் கிடைக்காது. கிறிஸ்து உங்களுக்குள் தான் இருக்கணும். உருவாக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 4:19 வாசிக்கிறோம். கிறிஸ்து என்ன செய்யணும்? ஒவ்வொருக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை. என் சிறு பிள்ளைகளே பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகவளவும் உங்களுக்காக நான் மறுபடி கர்ப்பவேதனை படுகிறேன். அல்லையா? அப்போ கிறிஸ்து ஒவ்வொருக்குள்ள என்ன பண்ணணும்? உருவாகணும். ஒரு தாய்க்குள்ள ஒரு கரு உருவாக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு திருமணம் ஆகணும். அல்லையா? அவங்க சரீர பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உடைத்தது ஒருமனப்பட்டால் தான் ஒரு கரு உருவாகுது. அதே போல் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகனா கிறிஸ்து மணவாளன் நம்மோடு கூட என்ன பண்ணோம்? மணவாளனுடைய வார்த்தை வசனத்தில், ஜெபத்தில், துதியில், அவருடைய பாதத்தில் நேரத்தை நீ செலவு பண்ணால் தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும். இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்கும், கோபம் அப்படியே இருக்கும், எரிச்சல் இருக்கும், வரிகளும் போகவே முடியாது. ஒரு கோபம் உன்னை போகாதபடி தடுத்துரும். அல்லையா? நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? நமக்கு உலகத்தில் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்தாலும், ஒரு 8 மணி நேரம் தூங்கினாலும், ஒரு 4 மணி நேரம் சொந்த குடும்பத்தை பார்த்தாலும், ஒரு 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜபத்தில் வளரல அப்படின்னா, சத்தியத்தில் வளரல அப்படின்னா, நீங்கள் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போயிடுவீங்க. அல்லையா? ஏன்னா கிறிஸ்து உள்ளே உருவாக முடியாது. புரியுங்களா? யார் இடத்துல அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்க தான் உங்களோட உருவாகும். ஒரு குடிக்காரங்கிட்ட போய் உட்காந்திங்கன்னு மணிக்கணக்காக உட்காந்து பேசினா என்ன உருவாகும்? அந்த மனுஷன் குடிக்காரனை போல மாறிடுவான். அதே தேவனிடத்தில் பேசும்போது, அது ஜபத்தோடு பேசும்போது, தேவன் பரிசுத்தராக இருக்கிறனால அவரை போல் அந்த மனுஷன் உருவாக்குறான். அல்லையா? அவருடைய வார்த்தை நீ கேட்டிங்கனே இருந்தால் அவர் சுபாவம் நமக்குள்ள உருவாகுது. அவரோடு நீ பேசிக்கினே இருந்தால் அவரை போல் உருவாகிறோம். நம்ம இங்கே பேசாமல், இங்கே அவருடைய வார்த்தை கேட்காம நேரம் கொடுக்கலாம், பரலோகத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? அல்லையா? சபை எதுக்கு? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபையை ஆண்டவர் எது கொடுத்தார்? ஆலயத்தை. ஏன் நம்ம உட்கார்ந்துருக்கிறோன்னா, நம்ம உருவாக்கப்படுவதற்காக. அல்லையா? இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்துருக்க உடனே எடுத்துக்கொள்ளலாம், உடனே நம்ம போயிட்டோம்னா பரிசுத்தம் தான் இருக்கும். ஆனால் சபை எதுக்குன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் புறஜாதிகள் மனம் திரும்புவாங்க. அல்லையா? நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் மற்றவங்களும் இயேசு கிட்ட வருவாங்க. நாமே அவங்களுக்கு முன்னாடி சினிமா பார்த்துக்கினே, நாமே கட்டுக்கதைகளை கேட்டுக்கினே, நாமே சண்டை போட்டுக்கினே, 4 பேருக்கு முன்னாடி நம்ம எரிச்சல் உள்ள இருந்தால் ஒரு நாள் நம்ம இடத்துல யாருமே வரமாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் ரட்சிக்கப்பட முடியாது, மருமகள் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா நம்பி அவங்களுக்கு இடரலாக இருக்கிறோம். இடரல் உண்டார்களுக்கு ஐயோன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் எழுதுவார். அல்லையா? நம்ம என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக 3 விதமான புத்தகங்கள் திறக்கப்படும். அல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம் ஞாபக புத்தகம். இந்த ஞாபக புஸ்தகம் பரிசுத்த ஆவியின் புஸ்தகம். இது ஆவியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு அதில் எழுதுவார். எவ்வளோ நேரம் கட்டுக்கதையை பேசுங்க அது எழுதுவார். எவ்வளோ வீண் வார்த்தைகளை பேசுனா அதில் எழுதுவார். அது மல்லிகை 3:16 இருக்கிறது. வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இருக்கின்றது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது 3 பேரை எடுக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ பிதாவுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. அது என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. பிதாவின் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். 2வது இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். 3வது ஒரு புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம். அல்லேலூயா. அதனால தான் 3 பேருடைய புஸ்தகம் திறக்கும். அந்த புஸ்தகத்தில் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு இந்த ஞாபக புஸ்தகம் என்ன பண்ணியிருக்கும்? எழுதியிருக்கும். அதே அந்த புஸ்தகத்தை வேதத்தை எவ்வளோ நேரம் நீ தியானம் பண்ணியிருக்கிறீங்க? தியானமே நான் பண்ணுறதில்ல. எனக்கு யார் தியானம் பண்ண மாட்டாங்க? ஒரு மனுஷனுக்கு இருதயமே இல்லைன்னா அவன் தியானம் பண்ண மாட்டான். இருதயம்னு ஒன்று இருந்தால் அவங்க தியானம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு இருதயம் இருக்குது? இங்கே இருதயம் இருக்கிற மட்டும் ஒரு கரையில் வைத்து ஒரு அழிரசவங்க பார்க்கலாம். அப்போ நீ எல்லாமே தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் ஏசாயா 38:18 பாருங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் இப்படி சத்தியத்தை தியானிப்பதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதாளம் உம்மை துதியாது. புரியுங்களா? பாதாளம் உம்மை எப்போ துதிக்காது சொல்லுங்க? பாதாளம்
துதியாது அப்படின்னா பாதாளத்தில் போய் என்ன பண்ண முடியாது, துதிக்கலான்னு நேரம் கிடையாது. அங்கே அழுகையின் சத்தம் வரும். பாதாளத்துக்கு போகிறவங்க துதிக்க மாட்டாங்க. பாதாளத்துக்கு போகிறவங்க வாயில துதியே வராது, பிதாவின் நாமம் வராது, குமாரனுடைய நாமம் வராது, பரிசுத்த நாமம் வராது. ஆனால் உலகத்துக்கு அத்தி நாமத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவையில்லாத நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தகப்பனார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதா நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு, குமாரன் நமக்கு மணவாளனாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியன் நமக்கு தேற்றவளனாக இருக்கிறாரு. அவருக்கு நமக்கு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கி நல்ல ஆவியில களி கூர்ந்து ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணோம்னா, அபிஷேகம் ஊட்டப்பட்டுச்சுன்னா இந்த பூமியில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வரலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து சபை முடிச்சுட்டு பிறகு போய் வீட்டில் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதோட அடுத்த வாரம் வரும். இன்றைக்கி கேட்டு நீங்கள் மெசேஜை நாளைக்கு கேட்டால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அல்லேலூயா. அதே பேங்க்கில் எவ்வளோ பணம் போட்டிருக்குன்னு கேட்டு பாருங்கள். நடுராத்திரி கூட்டி எழுப்புனா கூட என்ன பண்ணுறாங்க, ஐயோ அதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை. ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நீ என்ன செய்கிறன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் ஒருத்தரை கவனிப்பார். அல்லேலூயா. அதை கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாரா, கவனித்து கேட்பார். அப்படின்னா கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, இருதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ளே அவர் என்ன பண்ண கவனம் செலுத்துவார். அப்போது அந்த ஞாபக புஸ்தகத்தில் நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிறாய்? 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள், புரியுங்களா? ஒரு நாள் ஆண்டருக்கு முன்னாடி போய் நிற்போம். அப்போ ஆண்டர் கேட்பாரு, ஏன்பா உங்ககிட்ட நான் ஒரு வஸ்திரத்தை கொடுத்த காத்திருந்தேன் அப்படின்னா நீ அமைதியாக இருந்தாலும் அங்கேருந்து தூக்கி என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு மனுஷன் வஸ்திரம் இல்லாத கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போ ஆண்டர் கேட்குற, எங்கப்பா உன் வஸ்திரம் கேட்டால், உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே? நான் கொடுத்த உனக்கு நீதியின் வஸ்திரம் எங்கே? நான் கொடுத்த உனக்கு மகிமையின் வஸ்திரம் எங்கே? என் சால்வை எங்கே? என் அபிஷேகம் எங்கே? அதை உனக்கு காத்துக்கொள்ளும்படி உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை கொடுத்தனே, சொல்லித்தரத்துக்கு உனக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்தை கொடுத்தனே, நீ ஆலயத்தில் வந்து இதெல்லாம் இழந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த நடு வானத்தில் ஆண்டவராக மணவாளன் நிற்கும் போது, அவர் நியாயசன்னத்திற்கு முன்பாக நம்ம நிற்கும் போது அப்போ ஆண்டவர் கேட்பார். அப்போ நீ அமைதியாக இருப்ப. அப்போ ஆண்டவனை செய்ய ஒரு தூதனை அனுப்பி அங்கேருந்து தூக்கின்னு என்ன பண்ணுவார், நரகத்தில் போடுவார். புரியுங்களா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் போதே பரிசுத்தமாக வாழ்ந்துடணும். அல்லேலூயா. இங்கே இருக்கும் போதே ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நேரத்தை ஒதுக்கணும். மேலே போய் அங்கேருந்து நரகத்துக்கு போகிறதை காட்டிலையும் இங்கேயே நீ என்ன பண்ணிடலாம், சர்ச்சை விட்டு வெளியே போய் அவங்க இரவு பகலும் எப்படி இருப்பாங்க, கல்ல மண்ணை வணங்கின்னு இருப்பாங்க. நம்ம வணங்குறது யார்? ஜீவனுள்ள தேவன். என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாராம், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் பேர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. அவருக்கு முன்னாடி எதுவுமே என்ன பண்ண முடியாது, அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளிங்கரமாக இருக்கிறது. அவர் நிற்கும் போது அவருக்கு முன்னாடி பரிசுத்தமான தான் நிற்க முடியும். அல்லேலூயா. பாவிகள் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால தான் கல்யாண வஸ்திரம் இல்லாத தரித்தம் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல நிற்கும் போது என்ன பண்ணிட்டான், அவன் கேட்குறாரு உன் வஸ்திரம் எங்கன்னு. இவனை கையும் காலம் பிடிச்சி எங்கே போடு, நரகத்தில் கொண்டு போய். மேலே போய் கீழே வரதை காட்டிலும் இப்பயே நம்ம அதனால தான் இடுக்கமான வாசல் உள்ளே போகிற எவ்வளோ சிலர் தான். புரியுங்களா? ஏன்னா தேவனை அனுபவிக்க தெரியல, தேவனை ருசித்து பார்க்க தெரியல. ஆலயத்துக்கு வந்துட்டோம். அவர் கொடுக்குற மன மகிழ்ச்சி இந்த உலகத்தை யாராலும் கொடுக்கவே முடியாது. அவர் கொடுக்குற சந்தோஷத்தை இந்த உலகத்தை யாராலும் கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் நமக்கு கிடைச்சது பெரிய கிருபை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம பக்கம் வச்சுக்கின்னு நம்மளால் வேதம் வாசிக்க தெரியல. ஞானத்துக்கு சிறந்தவர் இயேசு ஒருவரே, அறிவில் சிறந்தவர் இயேசு ஒருவரே, எல்லா பாஷையும் அறிந்தவர் இயேசு ஒருவரே. உனக்கு எப்படியாப்பட்ட பாஷை வேணாலும் கேட்டால் கொடுப்பார். கொடுக்க மாட்டார். அவருக்கு முன்பாக படிப்பை அவர் பார்க்கறதில்ல, அந்தஸ்தை பார்க்கறதில்ல, உன் பணத்தை பார்க்கறதில்ல. அவர் பார்க்கறது உன் இருதயத்தையும் உன் தாழ்மையும் பார்க்குறார். ஆண்டவரே எனக்கு ஊற்றுங்கப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நம்ம மேலே ஆவியை ஊற்றுவார். பேதுரு யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் நிழல்பட்டு குணமாக்குறார்கள். ஒரே மெசேஜில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு.
அப்படியேப்பட்ட இங்கே எழும்ப முடியுமா? மனசுந்தான் மார்க்கம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம மனசு இல்லைன்னா வழி இருக்காது. நம்ம மனசு எப்படி இருக்குது? உலகத்தையே சுற்றி பார்க்கணும், உலகத்திலே டைமை கொடுக்கணும். இந்த இம்மைக்குரிய காரியங்கள் 3 கிலோவில் நம்ம பிறந்து இன்றைக்கி 70 கிலோ 80 கிலோ இருக்கிறோம் ஒரு ஆட்கள். அல்லேலூயா. இது எப்படி உருவாச்சு? அவர் படைத்த அவர் என்னென்ன படைத்தாரோ அதை புசித்து தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். தாயின் கருவில் 3 கிலோலேருந்து வெளியே வரோம், 3 கிலோலேருந்து. இப்போ நம்ம எவ்வளோ 80-90 கிலோ ஆகிறதுக்கு யார் காரணம்? ஒரு சின்ன தொண்டை தான், ஆனால் அவ்வளோ ஆகாரம் உள்ளே போய் இவ்வளோ பேர் மனுஷனை ஆக்கி விட்டுருக்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷனை ஒரு நாள் மண் சாப்பிட போகுது. மண் விடுமா? மண்ணில் விளைந்ததெல்லாம் நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். ஒரு நாள் மண் வான்னு கூப்பிடும், வாமா வா, எவ்வளோ நாள் பூமியில் இருப்ப? அந்த மண்ணான சரீரத்துக்கு இவ்வளோ நேரத்தை நம்ம கொடுத்துட்டு நித்திய வாழ்க்கைக்காக ஆத்மா உள்ளே இருக்குது பாருங்கள். அந்த ஆத்மா என்ன பண்ணுறதில்ல, ஒரு நிமிடம் உட்காந்து தேவ சமூகத்தை ஜெபிக்க முடியல, ஆண்டோடைய பாதத்தில் இல்லைன்னா எப்படி ஆத்மா மேலே போவோம்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனிதன் சிருஷ்டிப்பின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ உள்ளான மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பணமோ பொருளோ இல்லை, அதுக்கு பிரியாணி போட்டால் சாப்பிடாது. அல்லேலூயா. அதனால தான் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாறுனார். ஆத்மா வாழ வைக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவன். அதனால தான் ஆத்மாவை வயிற்றுக்கு மேலே வச்சுட்டாரு. அதனால தான் முதல் ஆத்மாவை சந்திக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடிட்டு அப்புறம் சரீரத்துக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? முதல் சரீரத்துக்கு தேடி நிற்கிறோம், ஆத்மா விட்டுறோம் கோட்டை. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த பூமியில் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? இந்த 2100 வரும்போது இங்கே இருக்கிற யாருமே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அது பிறகு எல்லாம் மண்ணாக இருப்போம். ஆனால் ஆத்மா எங்கே இருக்கும்? அதான் ஆண்டவர் சொல்ல, பாதாளமை துதியாது, மரணமை போற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 108 ஆம்புலன்ஸில் உட்கார வச்சு மரணம் சந்திக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதித்து பாட முடியுமா? அதான் மரணம். அந்த ஆம்புலன்ஸ்ன்றது எது? 108 எதை குறிக்கிறது? மரணத்தை. அதில் மரணம் சந்திக்கிறவங்க தான் அதில் போய் நிற்பாங்க. அந்த நேரத்துக்கு துதிக்க முடியாது. நீ ஆம்புலன்ஸில் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி நல்ல துதி, நல்ல சோத்திரம் பண்ணு, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து, அவருடைய சித்தத்தை நிறைவேற்று. புரியுங்களா? அதுக்குள்ளே போயிட்டு பிறகு என்ன பண்ண முடியாது? ஒரு நாளும் துதிக்கவே முடியாது. அதே போல் ஆண்டவர் சொன்னார், குடியில் இறங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடு? சத்தியத்தை தியானம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை எப்போ பண்ணோம்? நம்ம குடியில் பெட்டியில் வச்சு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சத்தியத்தை நல்லா தியானம் பண்ணி இருக்கணும். அவர் சொல்கிறார், என் எழுத்துக்கள் சத்தியமாக இருக்கிறது. 10:21 வாசிக்கிறோம், தானியேல் 10:21 பாருங்கள். சத்திய எழுத்திலே போதும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த பைபிளில் ஒவ்வொரு எழுத்து எதை குறிக்கிறது? சத்தியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. சத்திய எழுத்து. அதே நீங்கள் 1 சாமுவேல் 7:28 வாசித்தீங்கன்னா, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். போதும். அப்போது எழுத்துக்கள் சத்தியம் என்று தானியேல் எழுதுகிறாரு. ஆனால் நீங்கள் சாமுவேலில் பார்த்தீங்கன்னா அங்கே வார்த்தைகள் சத்தியம். அல்லேலூயா. இங்கே யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனங்கள் சத்தியம். அல்லேலூயா. அப்போ வசனம்லாம் சத்தியமாக இருக்கிறது, வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது, எழுத்துக்கள் சத்தியமாக இருக்கிறது, வேதமே சத்தியமாக இருக்கிறது, ஆண்டவரும் சத்தியமாக இருக்கிறாரு. நாமும் சத்திய மார்க்கமாக இருக்கணும், நாமளும் சத்தியமானங்களாக இருக்கணும். சத்தியவன் எவன் என் சத்தத்தை கேட்பான். நீங்கள் உங்களுக்குள்ள சத்தியம் இல்லைன்னா நீ கேட்கவே முடியாது. அல்லேலூயா. பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையாமா? இருக்குது. பிசாசு சத்தியம் இருக்குதா இல்லையா? பாருங்கள், அப்படியே உட்காடுறீங்க. பிசாசுகிட்ட சத்தியம் இல்லை. யோவான் 8:44 வாசிக்கிறோம், வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதல் கொண்டு மனசு குழப்பாதுனா இருக்கிறான். பாருங்க, இயேசு சொல்றார், அவன்கிட்ட என்ன இல்லை? அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை, அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அப்போ உங்ககிட்ட சத்தியம் இல்லை அப்படின்னா நீங்கள் பொய்க்கு பிதாவுடைய அவன் வேலை தான் செய்ய முடியும். சத்தியம் உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அப்போ சத்தியம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் உன்னை விடுதலை ஆக்காது. அல்லேலூயா. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வேதம் தான் சத்தியம், இந்த வசனம் தான் சத்தியம், இந்த வார்த்தை தான் சத்தியம், இந்த எழுத்துக்கள் தான் சத்தியம், தேவன் தான் சத்தியம், ஆனே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். புரியுங்களா?
அப்போ பிசாசுக்கிட்ட சத்தியம் இல்லை. வசனம் இருக்கா இல்லையா? பிசாசுக்கிட்ட வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? வாசிங்க லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்போ விதை தேவனுடைய வசனம் வந்தால் சத்தியம் என்னவா இருக்கும்? கனியாக இருக்கும். அல்லேலூயா. விதை போட்டால் தான் கனி வளரும். உன்னுடைய இருதயத்தில் வசனம் இல்லை அப்படின்னா, அதை தியானிக்கலைன்னா, எங்கெல்லாம் வேதத்தில் தியானன்ற வார்த்தை வந்திருக்குதோ அது பக்கத்திலே ஆண்டவர் கனியை குறித்து எழுதுவார். எங்கெல்லாம் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தை எங்கெல்லாம் தியானம் பண்ணிருக்கிறோமோ அங்கே கூடவே என்ன எழுதுறாரு? கனிகளை குறித்து எழுதுவார். அப்போ நீ வேதத்தை தியானம் பண்ணணும்னா எப்போ தியானம் பண்ணோம்? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் என்ன செய்வான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருவான். புரியுங்களா? அப்போ நீ கனி கொடுக்கணும் அப்படின்னா நீ வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? உன் இருதயத்தில் கொண்டு போய் தியானித்து இருக்கணும். 13:19 சொல்கிறது பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு விதை போடுறோம், வசனத்தை போட்டுனே வரோம். இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பொல்லாங்கன் எங்கே இருப்பான்? நீங்கள் வாசலில் போகிறதுக்கு முன்னாடி பொல்லாங்கன் கரெக்டாக இருப்பான். நீங்கள் போகும்போதே பொல்லாங்கன்னு உனக்குள்ளே வந்து உனக்குள்ள இருக்கிற அந்த அந்த வைரஸ், அதாவது என்ன சொல்ல, கடன் தொல்லை, குடும்பத்தில் கணவர் தொல்லை, பிள்ளைகள் தொல்லை, பேங்கில் ப்ராப்ளம், வேலை மேலே ப்ராப்ளம், இல்லை ஏதாவது ஒரு விபச்சாரத்தின் சிந்தனைகள், வேசித்தனத்தின் சிந்தைகள், இல்லை உலகத்தில் கீழ்ப்படியாமல் தன்மைகள், ஏதாவது ஒரு காரியம் உனக்குள்ளே ஒரு வைரஸ் மாதிரி ஊடுருவி பாஞ்சிருக்கும். நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, ஆனால் அந்த வசனம் உள்ளே நிற்காதபடி பிசாசு என்ன பண்ணுவான்? பறித்து கொள்வான். அல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்க? உணர்வில்லாத இருதயமாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஒரு உணர்வு இல்லாத ஒரு இருதயம் இருள் அடைந்து விடுது. புரியுங்களா? அப்போது எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். சரீரத்தில் உணர்ச்சி, இருதயத்தில் உணர்வு இருக்கணும். அல்லேலூயா. இவ்வளோ வசனத்தை கேட்டனே, இந்த வசனத்தை நான் என் இருதயத்தில் என்ன பண்ணேன்? தற்காத்து அதுக்காக நாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்று நான் கேட்ட வசனங்கள், என் மேய்ப்பர் எனக்கு சொல்லின வசனங்கள், நீர் பேசின வசனங்கள், ஆவியன் நம்மோடு இடைப்பட்ட வசனங்களை வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்கணும்? உட்காந்து அசை போடணும். மாடான என்ன பண்ணுது? அசை போட்டால் தான் அது பால் கொடுக்கும். நீங்கள் வசனத்தை அசை போடலை அப்படின்னா, அப்போனா அசை போடாத மாடு எப்படிமா இருக்கும்? ஒரு நாள் ஃபுல்லாக புல்லை மேய்ஞ்சிட்டு அசை போடலன்னு எப்படி இருக்கும்? நைட்டில் செத்துரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அசை போடலை, இருதயத்தில் வசனத்தை கொண்டு போய் அசை போடலாம், உங்கள் ஆத்மா செத்துரும். செத்து போன ஆத்மா எங்கே போகாது? வரிக்கு போகவே போகாது. போகாது. ஏன்னா செத்து போயிடுச்சு. எப்படி செத்துடுச்சு? இங்கேருந்து சபையை விட்டு வெளியே போன பிறகு வசனம் மறந்துட்டீங்க. அப்புறம் அந்த வசனம் என்ன கேட்டாலும் நமக்கு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏன்னா அது தியானித்தான் அது வசனம் நிற்கும். புரியுங்களா? அப்போது வசனத்தை யார் தியானிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கனி உருவாகும். கனி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரியுங்களா? கனி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? எவ்வளோ தான் வரத்தை வச்சுக்கிறேன் நான், பிசாசை துரத்தினாலும் கனி இல்லைன்னா நானும் எங்கே போயிடுவேன்? உன்னை அறியேன்னு சொல்லிவிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. 1000 தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு 10,000 அற்புதம் செய்துட்டு, அல்லேலூயா, ஒரு 10,000 பிசாசை துரத்தி இதெல்லாம் செய்துட்டு எனக்கு கனி இல்லைன்னா எப்படி இருப்பேன்? நானும் வரிகளை போக முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறா? முதல் கனி. இந்த கனி உங்களுக்குள்ளே உருவாகுதா இல்லையான்னு பார்ப்பார். உருவாகனா அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இருதயம் உங்கள்கிட்ட இருக்குது, வசனம் உங்கள்கிட்ட இருக்குது, அப்புறம் நேரம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தான் வீட்டில் போய் என்ன பண்ணணும்? உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? சொல்லப்பட்ட வசனத்தை மனசில் கொண்டு வந்து இருதயத்தில் சிந்தித்து அதை நினைவு கூர்ந்து அதை யோசித்தீங்கன்னா அது உணர்வடையும். உணர்வடைந்து அது 30, 60 பலன் கொடுப்பீங்க. கனி உள்ள வாழ்க்கையை கத்தனை செய்வார். அந்த கனி கொடுக்குறது தான் அன்பு வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும், சந்தோஷம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், தயவு இருக்கும். எல்லாமே அவங்களுக்குள்ள நம்ம இந்த ஆமீன் கனி 9 கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம கனி இல்லாத வந்து இங்கே உட்காந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கனி இல்லை அப்படின்னா ஒரு நாள் எங்கே போக முடியாது? 3ஆம் வானத்துக்கு மேலே ஏறவே முடியாது. அல்லேலூயா. 3ஆம் வானத்துக்கு மேலே தான் பரலோகங்கள் இருக்கிறது. அங்கே போகணும்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? கனி உள்ள வாழ்க்கைக்கு தான் சபை. அல்லேலூயா. அன்பு உருவாகப்படலை அப்படின்னா மாயமல்லாமல் அன்போ சுயமல்ல அன்போ பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவனுடைய அன்பு உள்ள உருவாகுதா? 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறது பாருங்க, எப்படி கனி உருவாகுது தியானிக்கும் போது பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்தில், நல்ல மனசாட்சியில், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக எழுதுறா பாருங்க தீமோத்தேயு.
ஒரு அன்பு உள்ள பிறக்கணும்னா இருதயம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சுத்தமான இருதயம். அல்லேலூயா. இரண்டாவது நல்ல மனசாட்சி நம்ம ஆத்மாவில். மூன்றாவது மாயமற்ற விசுவாசம். இது மூன்றும் ஒன்றா ஜோடிக்கப்படும் போது ஒரு அன்பு உள்ள பிறக்குது. அல்லேலூயா. சும்மா கை வச்சு ஜோமன்னு அன்பு மேலே வந்துடாது. மேலே கை வச்சு ஜோமன்னு பிசாசு ஓடுவான். அல்லேலூயா. வியாதி தான் குணமாவாங்க. ஆனால் கனி உள்ள உருவாகணும்னா இந்த வசனத்தை கொண்டு போய் நீ வைக்கல, அப்படி நேரத்தை கொடுக்கல அப்படின்னா, அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ பிசாசு உன்னை வஞ்சித்துட்டானா நீ வருகிற போகவே முடியாது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, நான் திருவந்தி எடுத்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம். அல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக செய்து நம்ம எத்தனை செய்கிறோம்? ஒன்று ஞானஸ்தானம், 2 திருவிருந்தை எடுக்கிறோம். இதெல்லாம் வேதம் தான். வேதத்தின்படி வாழணும்ல, வேதத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிறாங்க திருவிருந்து, புரியுங்களா? எல்லாமே போயிடுவாங்க அப்போ பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அப்படி சொல்லலை. திருவிருந்து எதுக்கு எடுக்கிறோன்னா அந்த பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். இயேசு எப்படி பாடுபட்டார்? நாம் செய்த பாவத்துக்கு அவர் பாடுபட்டார். நாம் செய்த பாவத்துக்கு உபத்திரப்பட்டார். நாம் செய்த பாவத்துக்கு துன்பப்பட்டார். நாம் செய்த பாவத்துக்கு சோதிக்கப்பட்டார். அதுக்காக அவர் கர்ப்பவேதனைப்பட்டார். அவருடைய வேர்வை ரத்தமாக மாறினது. அதனால் நம்ம யோசித்தா நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். அல்லேலூயா. எல்லாமே வசனம் தான் வேலை செய்யும். இயேசுவை நம்ம வார்த்தையினால் தான் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறனால தான் வார்த்தை எப்படி இருக்குது? உயிராகுது. இயேசு உயிர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? இயேசு உயிராக இல்லைன்னா, உயிர்த்தே இல்லைன்னா வசனத்துக்கு என்ன இருக்காது? வல்லமை இருக்காது. அவர் உயிராக இருக்கிறனால தான் வசனம் வேலை செய்யும். ஏதினவர் உயிராக இருக்கிறனால தான் இந்த பிரமாணங்கள் உயிராக இருக்குது. அதனால் இந்த வசனம் உனக்குள்ளே போச்சுன்னா பாவம் சாகுது. பாவத்தை அறுத்து எடுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது? வசனத்துக்கு இருக்கிறது, சத்தியத்துக்கு இருக்கிறது. இந்த வசனம் உள்ளே போனால் என்ன செய்யும்? நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சத்தியத்தில் எல்லா பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை அழிச்சிடும். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறனால தான் பாவத்தை சாகக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது? வசனத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக இயேசு வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசன உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பிசாசின் கிரி எங்கே இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆதாமுக்குள்ளே போட்ட அந்த கிரியை இது வரைக்கும் எல்லாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்படியே வந்துனே இருக்குது, புரியுங்களா? ஒரு கொரோனாவே தொத்திக்குதுன்னா கொரோனா காட்டிலும் பாவம் வளர முடியுது. அல்லேலூயா. கொரோனா நுரையில் மட்டும்தான் கெடும், ஆனால் பாவம் முழு சரீரத்துக்கு எடுத்துரும். அல்லேலூயா. அப்போ இந்த பாவம் எங்கேருந்து வந்தது? பிசாசம் ஆதாமுக்குள்ளே போட்டான். ஆதாமுக்குள்ளேருந்து ஜெனரேஷன் அப்படியே வந்தது. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுது? மறுபடியும் நமக்குள்ள பாவம் இருக்கிறது. அல்லேலூயா. இதை அழிப்பதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இதை அழிப்பதுக்கு தான் தேவ சமூகம், இதை அழிப்பதுக்கு தான் ஒரு மேய்ப்பனை கொடுத்தாரு. ஒரு ஆலோசனை கொடுப்பதுக்கு நமக்கு யார் வேணும்? ஒரு மேய்ப்பன் வேணும். அந்த மேய்ப்பின் மூலமாக என்ன பண்ணுறோம்? அந்த வசனத்தை கேட்டு 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 ஆவியில் வளர்ந்தா தான் முடியும். அப்போது இந்த வசனத்தை அனுப்பாமல், அதை தியானிக்காமல் உள்ளுக்கிற பாவம் என்ன பண்ணாது? கிரி அழிக்கப்படாது. அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவரை அவன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ பிசாசானவனை என்ன பண்ணாரு? மரணத்திலே அழிக்கிறாரு. கேரக்டர் பிசாஸ் என்பது எதை குறிக்குது? ஆள் தத்துவம். டைரெக்டாக ஒரு மனுஷன் போல நின்றுந்தான். அவனை தலையை என்ன பண்ணாரு? பிசாசை அழிச்சாரு, புரியுங்களா? இப்போ பிசாசு கிரியை நமக்குள்ளே இருக்குது. இப்போ பிசாசுக்கிட்ட வல்லமை இல்லை, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு யாராவது மனுஷன் தேடுறான், புரியுங்களா? மனுஷனை பிசாசு தானே என்ன பண்ண தனியாக நின்று பாவத்தை தள்ள முடியாது. அல்லேலூயா. அது யாராவது ஒரு மனுஷனை தேடும், புரியுங்களா? அந்த மனுஷன் இடம் கொடுத்தாலும் அந்த பிசாசு உள்ளே போய், புரியுதுங்களா? அது என்ன பண்ணுது? இங்கே நீ ரட்சிக்கப்பட்ட ஆள், நீ அவங்ககிட்ட போய் உட்காந்துப்ப. அவன் தண்ணி அடிச்சுட்டுப்பான். துன்மார்க்கின் ஆலோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்காராமல், இந்த 3 பேர்கிட்ட நீ உட்காராமல் தன்னை காத்து கொள்ளுறது தான் பரிசுத்தம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க இந்த 3 பேர்கிட்ட நம்ம கணக்கிட்டு இருந்துச்சுன்னா, நீ போய் எவ்வளோ நீ வெளியே போறியோ அவ்வளோ பாவம் உன்னை தொத்திக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கையில் பிசாசு துன்மார்க்கிட்ட பாவம் வச்சு அவன் தூண்டி விட்டு உனக்குள்ளே ஏற்றி விட்டுருவான். அல்லேலூயா.
பரியாசக்காரர்கிட்ட பாவம் வரும். பாவிகிட்ட பாவம் தொத்தினே வந்தீங்கன்னா உன்னுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? நல்லா ஜெபிக்கிறவர்களோட ஐக்கியம் வச்சுக்கணும். நல்ல வேதத்தை அறிந்தவர்களோட ஐக்கியம் இருக்கணும். உதவாதுக்கிட்ட நீ உட்காந்தீங்கன்னா அவனை போலே நீ மாறிடுவேன். அல்லையா? அதனால தான் வேதத்தில் உன் சபையோட ஐக்கியமாக இருக்கணும், உன் மேய்ப்பரோட ஐக்கியமாக இருக்கணும். உனக்கு ஒரு ஆலோசனை டக்குன்னு யார்கிட்ட கேட்கணும்? மேய்ப்பர்கிட்ட கேட்கணும். அல்லையா? அப்படி கேட்டால் தான் உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும். நீ உனக்கு தேவையில்லாத கிட்டலாம் உனக்கு சொந்த உன்னுடைய தம்பி கூட உனக்கு ரட்சிக்கப்படலை. அல்லையா? அவன் துன்மார்க்கம் வாழானா அவங்ககிட்ட ஐக்கியமாக இருக்க முடியுமா? உன் அண்ணன் வந்து ரட்சிக்கப்படலை, துன்மார்க்கமாக வாழற, அவர்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியுமா? அன்பாக இருக்கலாம், ஆனால் ஐக்கியமாக இருக்க முடியாது. அல்லையா? அன்பு வேறு, ஐக்கியம் வேறு. புரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஐக்கியமாக இருப்பாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க. அல்லையா? ஐக்கியமாக இருந்தால் அவனுடைய சுபாவம் உனக்குள்ளே வந்துடும். அன்பாக இருந்தால் அவன் என்ன பண்ண? அன்பை மட்டும் நீ செலுத்தணும். பாவிகளை என்ன பண்ண? நேசிக்கணும். துன்மார்க்கனை நேசிக்கணும், உன் சத்துருவை நேசிக்கணும், உன்னை எதிர்த்தனுக்குள் நேசிக்கணும், உன்னை அடிக்கிறவனை நீ நேசிக்கணும், உன்னை திட்டுறவனை கூட என்ன பண்ணலாம்? நேசிக்கணும். அந்த அன்பு உனக்குள்ளே உருவாகி தான் நேசிக்க முடியும். ஆனால் அன்பே நமக்குள்ளே இல்லைன்னா நேசிக்கவே முடியாது. அல்லையா? அப்போ அன்பு தானாக வருமா? அன்பு உள்ள உருவாகணும். அன்பு உள்ள உருவாகத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? சுத்த இருதயம். அல்லையா? 1 தீமோத்தேயு 1:5 வாசனல சுத்த இருதயம், நல்மனசாட்சி, அப்புறம் 3வது மாயமற்ற விசுவாசம். இது 3ம் உள்ள இருந்தால் தான் ஒரு அழகான கிறிஸ்து உள்ள பிறப்பார். அல்லையா? உன் ஆத்மாவில் ஒரு கிறிஸ்து உருவாகுவார். அந்த ஆத்மாவுக்கு வசனத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும்? உள்ளே போட்டுக்கினே இருந்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரு? அந்த சாயில் உள்ள உருவாகுது. அல்லையா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் 3:10. தன்னை சிஷ்யத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லையா? அப்போ இங்கே புதிய மனுஷன் எப்படி உள்ள உருவாகிறான்? சிருஷ்டிப்பின் மனுஷன் எப்படி உள்ள உருவாகிறான்? ஒரு சிருஷ்டிப்பின் மனுஷன் தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக பாருங்க பூரண அறிவு அடையும்படி புதிதாகப்பட்ட. அப்போ புதிய மனுஷன் அங்கே தரித்து கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூரண அறிவு. என்ன அறிவு? பூரண அறிவு ஒருத்தருக்குள்ளே உருவாகும் போது அங்கே புதிய மனுஷன் என்ன பண்ணுறாரு? உருவாக்கப்பட்டுறான். அல்லையா? நமக்கு அறிவே இல்லை அப்படின்னா அறிவில்லாத என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். அறிவில்லாத என் ஜனங்கள் மிருக குணமாக இருக்கிறாங்க என்று நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். சங்கீதம் 49 கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 49 கடைசி வசனம் பாருங்க. கணம் பொறிந்தவனாய் இருந்தோம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு யாரு? கணம் பொறிந்தவனா இருக்கிறோம். நம்மளை பார்த்த 10 பேர் சோதனை பண்ணுறோம். நம்மளாம் கணம் பொறிந்தவனா இருக்கிறோம். அல்லையா? ஆனால் நமக்குள்ளே ஒரு குணம் இருக்குது. என்ன குணம்? மிருகத்தி குணம். உடனே சண்டை போடுறோம், உடனே எதிர்த்து நிற்கிறோம், உடனே அடிக்க ஆரம்பிக்கிறோம், உடனே பேச ஆரம்பிக்கிறோம். அவங்க யார்? மிருகம். அல்லையா? அப்போ அந்த அறிவு இல்லை. அதான் அறிவில்லாத என் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிடுவாங்க. அப்போ தேவ அறிவு ஒருத்தருக்குள்ளே உருவாகுன்னா எப்படி சும்மா உருவாகுமா? சொல்லுங்கம்மா. உலகத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? அறிவை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? உலகத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, ஸ்கூல்லாம் உருவாச்சு, இப்போ காலேஜெலாம் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? யாரம்மா காரணம்? 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாத போல இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்க உள்ள மனுஷனுக்கு கட்டளை எடுக்கிறார் ஆண்டவர். அறியாமையின் காலம்னா அறிவில்லாமின் காலங்களிலே, புரியுதுங்களா? அறிவில்லாமின் காலங்களிலே ஜனங்க எப்படி இருந்தாங்களா? ஆண்டவர் காணாத இருந்தார். அப்போ அறிவே நம்முடைய தேசத்தில் இல்லாத நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைக்காரங்கள் வந்து என்ன பண்ணாங்க? முதல் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கலை, ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றுக்கே ஒன்றும் இல்லாத இருந்தது. அப்போ அந்த வயிற்றுக்காக என்ன பண்ணாங்க? அவங்க உதவி செய்தாங்க. புரியுங்களா? எத்தனோ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றுக்கு உதவி செய்தாங்க. அடுத்தது வயிற்றுக்கு பூர்த்தி ஆன பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க? ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அறிவு இல்லைன்னா நம்ம இயேசு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆதிவாசிக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவன்னு கேட்ட சொல்லுவோன்னா, ஏன்னா அவங்க கொடுத்த ஆப்பிளே என்னன்னு தெரியாது. புரியுங்களா? ஒரு ஃபோனை கையில் கொடுத்தா ஆதிவாசி என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதை செயல்படுத்த தெரியாது. அப்போது அறிவில்லாத மனுஷங்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பேச மாட்டார். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள அறிவு இருந்தால் தான் பேசுவார். இப்போ வேத அறிவு உனக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் உன்னோட பேசினே வருவார். ஆனால் உனக்கே வேதத்தை குத்து தெரியலன்னா அவர் என்ன பேசணும் உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் அறிவில்லாத ஜனங்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படாதெல்லாம் மனம் திரும்பணுன்னா அவனுக்கு முதல் அறிவு வேணும், உலக அறிவு. அல்லேலூயா. அவன் ஏதாவது ஒரு 10ஆம் கிளாஸாவது படிச்சிருக்கணும், 5ஆம் கிளாஸாக படிச்சிருக்கணும்.
அப்போ தான் அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும், ரட்சகனா யாருன்னு தெரியும், பாவனானா தெரியும், அக்கிரமனா தெரியும், கொலனானா தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ போய் சொல்லும் போது மனம் திரும்புகிறான். ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணார் ஆண்டவர், இந்த அறிவு உருவாக்குறதுக்கு இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்கிட்டார் ஆண்டவர். அல்லையா? நம்ம போல் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தால் தான் 4 பேருக்கு என்ன பண்ண முடியும், இயேசு பற்றி சொல்ல முடியும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க 4 பேருக்கு சொல்லணும். யார்? நம்ம 4 பேருக்கு நம்ம இயேசு பற்றி சொல்லணும். நம்ம யார்? அறிவில்லாதவங்க. நமக்கு அறிவு இருந்தால் கட்டாயம் என்ன பண்ணிவிடும், ஒரு ஆத்மாவுக்கு டெய்லி இயேசு பற்றி சொல்லணும். அப்போ சொல்கிறவங்க தான் அவங்களுக்குள்ள அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லையா? அப்போ பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், நீதிமொழிகள். பாருங்கள், ஞானம் இருதயத்தில் அறிவு ஆத்மாவுக்கு இன்பத்தை உண்டாக்குது. என்ன செய்யுது? ஞானம் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்துட்டு அறிவு என்ன பண்ணுது, ஆத்மாவுக்கு இன்பத்தை தருகிறது. அப்போ ஆத்மா இன்பம் அடையும், சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், களி கூறணும், எப்போதும் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ஆத்மாவுக்குள்ள என்ன வரணும், அறிவு வளரணும். அறிவே இல்லைன்னா ஆத்மா எப்படி இருக்கும்? 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க, நீதிமொழி 19:2. பாருங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்மால அறிவு சும்மா வருமா? அறிவை சேர்க்கணும்னு ஆண்டு சொன்னார். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன்றாரு. இந்த வேதத்தை அறிவதற்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, உலக வேலையை விட்டுட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வேதத்தை மறந்துடுறோம், வேதத்தை விட்டுறோம். நமக்கு ஏன்னா குப்பைத்தான் நிறைய தேவைப்படுது. அல்லையா? நீ எவ்வளோ தான் உலகத்துக்கு பொக்கிஷம் எடுத்தாலும் ஒரு 5 வருஷம் பஞ்சம் வந்து என்ன ஆகிடும், ஒரு பொக்கிஷம் வீட்டில் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை சொன்னார். அதுதான் வசனம், அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கணும், நீ கற்றுக் கொடுக்கணும். சின்ன சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். அல்லையா? இன்றைக்கி எல்லா வேலையும் சேர்த்துக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு 1000 பேர் தேவைப்படுதுன்னா நாளைக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1000 பேர் வேணும்னா 10,000 பேர் போய் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் ஆண்டோடைய ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாடி யாரும் என்ன பண்ணுறது இப்போது வர்றதில்லை. ஏன்னா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, கடைசி காலம், கொடிய காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. ஆதாமுடைய காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வர காலம் வரைக்கும் எத்தனை வருஷம் யோசித்து பாருங்கள். நோவா காலத்துலேருந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறந்தார் அன்றைக்கி 4000 வருஷம் முடிஞ்சிச்சு. எத்தனை வருஷம்? 4000 வருஷம் முடிஞ்சிச்சு. இது ஒரு 2000 வருஷம், 6000 வருஷம் மனுஷனுக்கு கூட 6000 வருஷம் முடிந்து இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு 1000 வருஷம் அரைச்சாச்சு இருக்குது. அல்லையா? 2033 வரும்போது எத்தனை வருஷம் முடியுது? 6000 வருஷம் முடியுது. 6000 வருஷம் மனுஷனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்லியிருக்கிறார். 1000 வருட ஒரு நாள். அல்லையா? 6 நாளில் கர்த்தர் என்ன பண்ணார், மனுஷனை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார். 7ஆம் நாள் அவர் ஓய்வு இருந்தார். அந்த 7ஆம் நாள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 1000 வருட அரசாட்சி கொண்டு போவார். அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டு சொல்கிறார், இவையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளணும். அவங்க ஆண்டு கொள்ளலை, பிசாசுக்கு அடிமையாகிட்டாங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களே 1000 வருட அரசாட்சி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மகா உபத்திர காலம் வரும். அல்லையா? அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், வாத நோய்கள் வரும். அதுக்கு அடுத்தது அங்கங்கே பஞ்சங்கள் உண்டாகும். அங்கங்கே என்ன உண்டாகும், தேவையில்லாத சுனாமி வரும், தேவையில்லாதெல்லாம் நடக்கும் இப்போது. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படாது இருக்கிறேன்னா லூக்கா 21:36 படி எப்போதும் விழுத்திருந்து ஜெபிக்கிறது தப்பிச்சிடுவாங்க. விழுத்திருந்து ஜெபம் பண்ணத்துக்கு உனக்கு இல்லை அப்படின்னா, அந்த எண்ணெய் இல்லைன்னா அவங்கள அதில் போய் சிக்குவாங்க. விழுத்திருந்து ஜெபிக்க வாசிங்க. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க மாத்திரமான எண்ணுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். அல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மேலே ஒரு ஜெபாவை என்ன பண்ணுங்க, கொடுங்கப்பா இந்த கடைசி காலத்தில். அப்போ ஜெபாவை கேட்டால் தான் கொடுப்பாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். நீ சபையில் கேட்காம எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் போகிறதுனால பரலோகத்தில் போய் உட்காந்துரும் நம்ம நினைக்கிறோம். நம்ம போடுற கணக்கு வேறு, ஆண்டவர் போடுற கணக்கு வேறு. இல்லையா? நம்ம கணக்கெல்லாம் செல்லாது பரலோகத்துக்கு. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, ஆனால் ஆண்டோடைய வருகைக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியலனா என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்தை அறியறவங்க தான் தெரியும். 10 நாள் பிறகு என்ன நடக்குன்னு வேதத்தில் இருக்குது. வேதம் தான் உலகத்தை நடத்தி கொண்டு போகுது. அல்லையா? இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற காரியெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த வேதத்தின்படி நடக்குது. ஏதோ தற்செயலாக நடக்கிறதில்ல, சடன்லி நடக்கிறதுலாம் காரியம் இல்லை. அல்லையா? இந்த வேதத்தில் எப்படி ஆண்டவர் எழுதினாரோ அப்படியே உலகத்தில் என்ன பண்ணுது, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லையா? சண்டை வருது அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கொரோனா ஏன் வருதுன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அல்லையா? இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வரும். எகிப்தில் 10 வாத நோய்கள் வந்தது, ஆனால் இஸ்ரவேலர் பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே வரும், ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வராது. ஜெபிக்காதவங்களுக்கு பாவம் தொத்திக்கும். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ ஜெபம் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும்.
விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும், வேண்டுதல் ஆவி இருக்கணும், மன்றாட்டத்தின் ஆவி இருக்கணும், பரிந்து பேசுகிற ஆவி இருக்கணும், கண்ணீரின் செபம் ஆவி இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டாதான் பின்னாடி வர சந்ததிக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வசனம் தெரியலன்னா அவ்வளோதான். அதனால தான் அறிவு ஆத்மாக்கு இன்பத்தை உண்டாக்குறது. பூரண அறிவு சிருஷ்டிப்பின் சாயலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ அறிவு பூரணமாக்கணும்னா வேதத்தை என்ன பண்ணணும்? அனுதினம் வாசிக்கணும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுக்கு கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் வேதத்தை ஆராய்ந்து பார்க்குற மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குறேன். அல்லேலூயா. பாருங்கள், ரொம்ப கம்மி. இயேசு சொன்னதே நம்ம கீழ்ப்படுகிறோன்னா இயேசு கணக்கு கேட்பார். யாருன்னா வெளியே இருக்கிற யாருன்னா சொல்லியிருந்தா பரவாயில்ல, இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 5:39 என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று என்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ வேத வாக்கியங்களை, வேதன்றது 66 புத்தகம். இவை யார் ஆராய்ந்து பார்க்குறாங்களோ, யார் ஆராய்ந்து பார்ப்பாங்க? யாருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதோ அவங்க தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. நீதிமொழி 20:27 வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆவி தீபமாக இருக்கிறது, பாருங்க, உள்ளத்தில் உள்ளவைகளை என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கும். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டோடைய ஆவி இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 2:15 வாசித்து பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்மலாம் ஆவிக்குரிய இருந்தால் இந்த வேத வாக்கியம்லாம் செய்வோம், ஆராய்ந்து நிதானிப்போம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்ல எச்சரிப்பின் வசனத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஏதோ நடந்தது போல சும்மா ஆலயத்துக்கு வந்தில்லை, ஆலயத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. கரைத்திரையில்லாத வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தர் ஆவியான சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். இயேசு சொல்கிறார், நான் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க. எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார் பாருங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்கள், நம்மளாம் யார் இடத்துல சேர்க்கணும்? தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் நம்மளை முற்றிலும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவின் வலது பக்கத்தில் என்ன செய்கிறார்? அவர் நாம் தேவனிடத்தில் சேர போகிறோம், அதற்காக அவர் எப்போது என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். என்ன வேண்டுதல் செய்கிறாரு? என் பிள்ளைங்க வேதத்தை ஆராயிறாங்களா, நான் சொன்ன வசனங்கள் கீழ்ப்படுகிறாங்களா பார்ப்பார். ஐயோ நாங்களாம் ஆராயத்துக்கு டைம் இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? அவன்ட்டு வேண்டுதல் செய்யினே இருப்பார். புரியுங்களா? பிள்ளைங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணுறோம்? டீச்சர்கிட்ட பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா என்ன செய்வோம்? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அமைதியாக இருப்பாங்களா? அடிப்பாங்க, அப்புறம் திட்டுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, அப்புறம் பெற்றோர் கொண்டு வாங்குவாங்க. அதே போல் தான் நீங்கள் தப்பு பண்ணும்போது தான் சிரிச்சுப்பார் ஆண்டவர். புரியுங்களா? ஃபஸ்ட்டு சிரிச்சிப்பிலே மனம் திரும்பிட்டா தப்பிச்சிக்கலாம். இல்லைங்க நான் கொஞ்ச நாள் தள்ளட்டும், அந்த பாவத்திலே இருக்குன்னு சொன்னால் கை கால் எடுப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கை கால் எடுத்து அப்புறம் மரணமே வரும். பிசாசுக்கிட்டே ஒப்பு கொடுத்துருவார், இந்த ஆத்மா எடுத்துன்னு போன்றுவார். அல்லேலூயா. அப்படி வசனம் இருக்குது. ஃபஸ்ட்டு சிருஷ்டிப்பிலே என்ன பண்ணோம்? கொஞ்சம் நம்ம மேலே ஏதாவது அடிப்படுதுன்னா உடனே அந்த அடி எதுக்காக வந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து நம் பாவங்களை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் மாடுபடி மாட்டான். அவைகளாம் செய்யணும். சின்ன அடிப்பட்டாவே உடனே ஆண்டுகிட்ட ஒப்பராயிடணும். ஆண்டுகிட்ட உடனே என்ன பண்ண? ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ஏன் நடந்தது எனக்கு தெரியாது, ஏன் இவ்வளோ செலவாகுது, வீண் செலவு வருது, என்ன காரணம்? தசமாக சரியாக கொடுக்க மாட்டீங்க, ஆண்டு கொடுக்கறதெல்லாம் உலகத்தில் செலவு பண்ணிங்கன்னா நிறைய செலவு வந்து கடனில் போய் சிக்கிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்க வேண்டிய கரெக்டாக கொடுக்கணும். அப்போ நீ அதெல்லாம் மறைச்சிட, ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணுற உலகத்துக்கு நீ பயன்படுத்தினா அப்போ என்ன பண்ணோம்? கர்த்தருடைய கோபம் வரும், சிட்சிப்பு வரும், ஆண்டவனை சிட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நம்ம செய்யணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ சிட்சிப்பு முதல் சிட்சிப்பிலேயே மனம் திரும்பி, இல்லைன்னா காயம் வர வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் காயத்தை உண்டாக்கி காயத்தை அவரே கட்டுவார். டைம் எடுக்கும், நாள் தள்ளும், வலியை தாங்க முடியாது. புரியுங்களா? அப்புறம் தான் என்ன பண்ணுவார்? கை கால் விழுந்த மாதிரி உட்கார வச்சுருவார், ஒன்றுமே தெரியாத மாதிரி. அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தில் அப்படியே எழுதி வச்சுருக்காரு அக்க வேறாக. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுகிறவன் என்னை போல வாழ்வான். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு ஒரு நல்ல சீசனாக இருக்கிறையா? ஆண்டவருக்கு நல்ல ஜாமக்காரனாக இருக்கிறியா? ஆண்டவருக்கு நல்ல போர் சேவகனாக இருக்கிறியா? இல்லை சபையில் ஒரு நல்ல புத்தியுள்ள கன்னிகையாக இருக்கிறியா? இல்லை ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறியா? இல்லை ஒரு குணசாலை ஸ்திரியாக இருக்கிறியா? இல்லை ஜெபிக்கிற வீராங்கனையாக இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. கர்த்தர் எதிர்பார்ப்பார்லாம் நம்ம பிள்ளையை பெற்றெடுத்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்க வைக்கிறோம், அப்புறம் வேலைக்கு அனுப்புகிறோம், அப்புறம் சம்பளத்தை வாங்கிட்டு ஊரெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சம்பளம் வீட்டுக்கு வரலான்னு என்ன சொல்லுவோம்? நீ நல்ல பையன்பா அப்படின்னு நான் சொல்லுவோம். வேலை செய்த பணத்தை எங்கே எடுத்துன்னு வா? பெத்தம் கட்டு எடுத்துன்னு வான்ற. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை சபையில் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம மூலமாக ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. என் வசனத்தை சொல்லுவானா?
என்னை பற்றி மற்ற சொல்லி ஆத்மா ஆதாயப்படுத்துவானா, இல்லை சபையில் வந்து உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்களா, இல்லை திறப்பின் வாயில நின்று ஜெபம் பண்ணுறாங்களா, ஆண்டு கேட்பார். புரியுங்களா? அவர் விலையேற்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணார், மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பிசாசுக்கிட்ட இருந்தோம், நம்மளை என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே, மீட்டு எடுத்துட்டார், ரட்சித்துட்டார். இப்போ ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம். அவருக்கு எந்த காரியத்தையும் செய்யாதிருந்தால் நாளைக்கு அந்த பிள்ளை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தருக்கு நம்மளை ரட்சித்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சும்மா ஏதோ நீங்கள் ஆலயத்துக்கு வரல, நம்மளாம் ஆலயத்துக்கு சும்மா வந்தோம். நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், பாவத்தில் இருந்த நம்மை, நரகத்து போகிற நம்மை அவர் என்ன பண்ணிட்டாரு, அதான் எழுதுறாரு. எபிரேயர் 2:4 வாசித்து பாருங்க. ஆதலால் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலே தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சி குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாகிய இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் அந்த நரக தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோன்றார். எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சாதாரண அப்படியே வந்து போல பெரிதான ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். அதுக்காக என்ன செய்யணுமா, கவலை படணுமா. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக என்ன செய்யணும், உன் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம், அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எப்பவுமே கவலை முகமாக இருந்தால் தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்களை கேட்பாங்க, நம்ம எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கேன்னு, எல்லாம் வசதி பண்ணியிருக்கேன், ஏன் நீ முகம் அப்படி வச்சுருக்கணுன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படாத வரைக்கும் நான் கவலைப்படணும். நெகேமியா என்ன பண்ணார், அலங்கம் கட்டப்படாதனால கவலையாக இருந்தார், துக்கமாக இருந்தார். அதை ராஜா பார்க்குறாரு. ஏன் நீ கவலையாக இருக்க, அரண்மனையிலே நீ கவலையாக இருக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார் நெகேமியா, என்னுடைய அலங்கு இடிக்கப்பட்டிருக்கிறது, நான் கவலையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு நான் என்ன செய்யணும் ராஜா கேட்குறார். அப்போ ராஜா வந்து நெகேமியா அனுப்புகிறார். அலங்க கட்டப்படுகிறது 52 நாளில். அதுக்காக கண்ணீர் ஜெபம், இரவு பகலும் ஜெபம். அப்போது நம்ம கட்டப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம செபித்து கண்ணீரோடு செபிக்கணும். நம்மோட ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் யாராவது இருந்தால் என்ன செய்யணும், ஆனால் பெரிய தண்டனை இருக்கிறது, அதுதான் நரக தண்டனை. அந்த தண்டனை தப்பிக்கணும். அதை தப்பித்தா தான் அப்புறம் பாவ வல்லம் உலகத்தில் இருக்குது. இந்த பாவ வல்லம் மேற்கொள்ளத்துக்கு பரிசுத்தாவி நமக்கு ஜெபத்தை கொடுக்குறார், சத்தியத்தை கொடுக்குறார். அது பிறகு பாவ உலகத்தில் நம்ம விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நித்தியத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. பாவ தண்டனை தப்பிச்சு உள்ளே வந்துட்டோம், மறுபடியும் பாவ வல்லம் ஒன்று இழுத்துன்னு போயிடக்கூடாது. பாவ வல்லமையை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார், நமக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல போதகரை கொடுத்துருக்கிறார், உனக்கு நல்ல வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், அவருடைய வல்லமை நம்மக்கிட்ட இருக்கிறது, பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வச்சுக்கின்னு நம்ம இருக்கிற பாவத்திலே உட்காந்துருந்தோம்னா நம்மளை நிற்க வச்சு சோதம் பட்டணத்துக்கார என்ன பண்ணுவார், சோதம் பட்டணத்துக்காக நிற்க வச்சு நம்ம வச்சு நியாயத்தீர்த்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லை நினைவு பட்டணத்துக்காக நிற்க வச்சு நம்ம நியாயத்தீர்ப்பார். கடைசி நாளில் பாருங்கள், கிருபையின் காலத்தில் நம்ம கிருபை போக்கடிக்கிறோம். ஏன் கிருபை போக்கடிக்கனா, நம்ம நேரத்தை கொடுக்கறதில்ல ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், அந்த உலக பிரகாரமான கம்ப்யூட்டர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பாதத்தை நிறைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணலைன்னா ஒரு நாள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கவே முடியாது, இருதயத்தில் சுத்தமாகவே முடியாது. அதனால தான் நம்முடைய நேரத்தை நீங்கள் 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுத்தா 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் செய்யிருக்கணும். தசம பாகமாக ஆண்டவர் கொடுக்கணும் 24 மணி நேரத்தில். அல்லேலூயா. கொடுத்து சபையில் வந்து ஐக்கியத்தில் நீங்கள் ஜெபத்தில் நின்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவார். ஓ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடு, நம்பிக்கையை விட்டு விடாதே, கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா.
நேற்றுமல்ல இன்றுமல்ல கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல் தாயின் கருவில் தோன்றும் முன்னே தான் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மார்ந்து போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறிப்போ இல்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்றும் என்று தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போ இல்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை. உன்னை என்று நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகுவது இல்லை. உன்னை என்று நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். உன்னை நடத்திடுவார், எத்தில் சேர்த்திடுவார். தாய்கும் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை போடலாம். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட. நடந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், களை பட்டினி போட. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் குட்டிகளை மறந்து போகலாம். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வேத வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரை தந்து தேவனுடைய வசனத்தை நம்ம மத்தியில நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வீட்டில் வர எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் வேத வசனத்தினால் ஜெபத்தினால் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகமான கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எல்லாரையும் போதித்து நடத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை நடக்கிற ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 5 மணிக்கு சகோதரிமார் கூடி ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அன்புள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய இரத்தத்தினால சம்பாதித்த உம்முடைய சபைக்கு நீரே மேய்ப்பனுங்க, நீரே கண்காணியுமா இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடைமடிக்கு ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் ஆண்டவராய் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு அதில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உடைய வசனத்தோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோமோ, அவ்வளவு உடைய வசனம் எங்களை பரிசுத்தமாக்கும் என்பதை இந்த பகல் வேளையில் நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்தீரப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தரை சந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், ஆவிக்குரிய மக்களாய் மேன்மேலும் மேன்மையான நன்மைகளை தேடணும். கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள முடியாத இந்த காலை வேளையில் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. உடைய கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இன்னும் கர்த்தருக்கு நற்கந்தங்களாக வாழ, சுவிசேஷத்துக்கு நல்ல பிரயோஜனம் பயனுள்ள பிள்ளைகளாக இருக்க உங்களுடைய நல்ல ஆவியானவர் இந்த பிள்ளைகளை அளவிலாம் நிரப்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றால் போதாது, அக்கினினால ஞானஸ்தானம் பெற வேணும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இந்த கிருபையால் இருப்போம். வர கிருபை உள்ள வசனத்துக்கு சமர்ப்பிக்கிறோம், சமாதானத்தோடு அனுப்போம். எங்கள் ஆண்டவரை சகரமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. சோத்ராம் 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 சோத்ராம். நாத்துமாவே கத்திர கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகம் நான் இவர்கள் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ற வரை நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.